காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்க்க முயற்சிப்பது ஏன் சீரும் அண்ணாமலை. காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதற்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அதன்படி மாணவர்களுடைய கல்வி இடைநிற்றலை குறைக்க அரசு பள்ளிகளில் காலை மற்றும் மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக அதிகமான மாணவர்கள் அரசு பள்ளிகளை தேடி வரும் நிலையும் உள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் பயனடைந்தும் வருகிறார்கள். இந்த திட்டத்தை முன் உதாரணமாக எடுத்து மற்ற மாநிலங்களிலும் செயல்படுத்தப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் பள்ளிகளில் வழங்கப்படும் காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு வழங்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் சுமார் 350க்கும் அதிகமான பள்ளிகளில் சுமார் 65,000க்கும் அதிகமான மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்திற்கு அம்மா உணவகங்களில் உணவு தயார் செய்யப்படுகிறது. இதன் மூலம் அம்மா உணவகங்களில் பணிபுரிவோருக்கு நிலையான வருமானம் கிடைக்கப்பெற்றும் வந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு காலை உணவு திட்டத்திற்காக ஒப்பந்தத்தை தனியாருக்கு கொடுக்க சென்னை மாநகராட்சி முயன்றபோது மாமன்றத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்ததால் அந்த முடிவை கைவிட்டனர். தற்பொழுது மீண்டும் தனியாருக்கு தாரை வார்க்க ஒப்பந்தம் கோரியும் இருக்கின்றனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அம்மா உணவகங்களை மேம்படுத்த ரூபாய் 21 கோடி நிதி ஒதுக்கியதாக அறிவித்தது திமுக அரசு. அப்படி மேம்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்களில் பள்ளி மாணவர்களுக்கான உணவை தயாரிக்காமல் தனியாருக்கு தாரை வார்க்க 2 ஆண்டுகளாக முயற்சிப்பது ஏன் என்ற கேள்வியும், கண்துடைப்புக்காக திட்டங்கள் அறிவிப்பது அல்லது தங்கள் லாப நோக்கங்களுக்காக திட்டங்களை மடைமாற்றுவது என 4 ஆண்டுகளாக டிராமா மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக சென்னை மாநகராட்சிகளையும் பள்ளி குழந்தைகளையும் அதற்கு பயன்படுத்த முயற்சிப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். தொடர்ந்து அம்மா உணவகங்களிலேயே காலை உணவு திட்டத்திற்காக உணவு தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்க முயற்சிப்பதை கைவிட வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சியை வலியுறுத்தியதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.